சேயிங் நோ, உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிக்கல, உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா இந்த நோ சொல்றதுல நிறைய பேருக்கு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. உங்களால வேலையில இந்த டாஸ்க் தான் பண்ண முடியும், வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த 30 வேலையை தான் முடிக்க முடியும் அப்படின்னா அந்த 30 வேலையை மட்டும் நீங்க முடிச்சா போதும். இல்ல இவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க, இல்ல நம்மளுடைய பாஸ் ஏதாவது நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லல அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சியும் போயிரும் அண்ட் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் வந்துட்டு கம்மியாயிரும். ஏன்னா குறிப்பா பெண்கள் கிட்ட இந்த நோ சொல்லக்கூடிய பழக்கமே வந்துட்டு ரொம்ப கம்மி. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு நிறைய பேருடைய முடிவுகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடுறது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட பிடிக்கும், இல்ல வந்து வெளியில எங்கேயாச்சும் போக பிடிக்கும், அதை வந்து கேக்குறாங்க அப்படின்னா அதை கேக்குறப்போ அவங்க சொல்லுவாங்களா, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா, இல்ல அவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இல்ல உன்னால இந்த வீட்டு வேலை மொத்தமா செய்ய முடியும், நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு எவ்வளவு பிரஷரை டம்ப் பண்ணாலும் அந்த பெண் வந்து இல்லங்க இன்னைக்கு என்னால முடியல அப்படின்னு நிறைய இடங்கள்ல நோ சொல்றதே கிடையாது. அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சில இடங்கள்ல நீங்க நோ சொல்லிதான் ஆகணும். என்னைக்கு நீங்க நோ சொல்ல கத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும்.